மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திண்ணை. இன்றைய நமது அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் தமிழா பாண்டியன் இணைந்திருக்கிறார். பேசலாம். பாஜகவை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் எந்த நம்பிக்கையும் இல்லை. விஜயை எப்படியாவது அதிமுக கூட்டணியில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வேலைகளை பாஜக கண்டிப்பாக செய்து முடிக்கும். விஜயை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆப்ஷன், திமுகவோட சேர்வதா அதிமுகவோட சேர்வதா. பாமக நைட்டு அதிமுக கூட்டணி, முடிஞ்சா பிஜேபி கூட்டணி. விஜய் கட்சியினுடைய கொள்கை கூடாரம் என்பது பெரியாரை போல, காமராஜை போல, கக்கனை போலலாம் கிடையாது. விஜயகாந்த் கூட்டணி இரவோட இரவா மாறி போச்சு. விஜய் கூட்டணி மாறுவதற்கெல்லாம் ரொம்ப நேரம் ஆகுது. 200 கோடி சம்பளம் வாங்குற விஜய் கண்டிப்பா தப்ப முடியாது. யார்கிட்ட இருந்து? அமித்ஷாட்ட இருந்து தப்பவே முடியாது. பிஜேபி இல்லைன்னா உங்களுக்கு அரசியல் அங்கீகாரமே இல்லை. உங்களுக்கு பல ஆயிரம் கோடி சொத்து எப்படி வந்தது? பிஜேபியோட நீங்க கூட்டணி சேர்ந்ததுனால. பாமக பிஜேபியினுடைய அடிமை. தேமுதிகவுக்கும் பாமகவுக்கும் அதிமுக பிஜேபி கூட்டணி விட்ட வேறு வழியே. இரட்டைலையை காப்பாற்றுவதற்கு பிஜேபியிடம் மண்டியிடுவதை தவிர வேறு வழியே இல்லை. எடப்பாடியாய் தவிர ஓபிஎஸ் இந்த அளவில் இருந்தார்னா பிஜேபியோடு இணைச்சிருப்பார். செங்கோட்டையன், சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ், வேலுமணி, தங்கமணி எல்லாமே பாஜகவினுடைய ரகசிய ஏஜென்ட்டுகள். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில நினைக்க மகிழ்ச்சிங்க சார். வணக்கம். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஒரு பிரத்யேக பேட்டி கொடுத்திருக்காரு ஒரு சேனலுக்கு. அதுல சொல்லியிருக்காரு, திமுக கூட்டணி நிச்சயமாக உடையும், அங்கிருந்து பிரிஞ்சு எங்களோட இணைவாங்க என்டிஏ கூட்டணியில அப்படின்னு சொல்லியிருக்காரு. எந்த நம்பிக்கையில இவ்வளவு உறுதியா சொல்றாரு? இல்லை, பாஜகவை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் எந்த நம்பிக்கையும் இல்லை. பாஜகவுக்கு 3% வாக்கு நிரந்தர வாக்கு. இந்த 3% வாக்கு என்பது பார்ப்பனர்களுடைய வாக்கு. இந்து மேல்ஜாதி சனாதனத்தை தூக்கி பிடிக்கக்கூடியவர்களுடைய வாக்கு 1%. இதுதான் பாஜகனுடைய 4%. பாஜகவுடைய கொள்கையில இருக்கக்கூடிய எந்த அரசியலும் தமிழ்நாட்டில் இல்லை. அப்போ கம்யூனிஸ்ட் பாஜகவில் இணையாது. 2 கம்யூனிஸ்டுகளும். ஒருவேளை திமுக இணைந்தால் இணையலாம் பிஜேபியோடு. காங்கிரஸ் இணையாது. மதிமுக இணையாது. வேல்முருகன் இணைய மாட்டார். முஸ்லீம் லீக் இணையாது. இப்படி சிறுத்தை இணையாது. வேறு இந்த கூட்டணியில் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய காங்கிரஸ், ஒருவேளை காங்கிரஸ் பிஜேபியோடு இணையுமா? இதுதான் எல் முருகனுடைய கனவு. பாஜகவோடு, அதாவது அடிப்படை முரண்பாடுகளோடு உள்ள கட்சி தான் திமுக இருக்கு. பாஜகவுடைய பூதம் தான் திமுகவுடைய ஓட்டு. கூட்டணியில பல முரண்கள் இருக்கு. ஒவ்வொன்னா இப்ப வெளியில வருது. அப்படிங்கும் போது யாராவது பிரிஞ்சு வருவாங்க, இல்ல யாராவது மறைமுகமா பேச்சுவார்த்தை கூட நடத்தி இருக்கலாம். அதன் நம்பிக்கையில கூட சொல்வாரோ என்னவோ. இல்ல, அதாவது அதிமுக பாஜக அல்லாமல் அதிமுகவோடு விடுதலை சிறுத்தைகளும் வேல்முருகனும் சிபிஎம்மும் பேசியது உண்மைதான். பாஜக இணைந்த பிறகு அதிமுக கூட்டணிக்கு எஸ்டிபிஐ தலைவரிக்க ஓடுது. திமுக தளதரிக்க ஓடுது. அப்போ முருகன் மத்திய அமைச்சராவதற்காக, அமைச்சரவை தக்க வைத்துக் கொள்வதற்காக இது போன்ற சரவெடிகளை கொளுத்தி போடலாமே தவிர 0.5%, 0.25% கூட இதுல உண்மை இல்லை. வாய்ப்பு இல்லை. எல்முருகன் இப்படி சொல்றாரு. அமித்ஷா அவர்கள் 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வெற்றி பெறும், ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அது எந்த நம்பிக்கையில சொல்றாரு? அது அந்த நம்பிக்கை நடக்கும். எப்படி சொல்றேன்னா, கடந்த 21 தேர்தல்ல பாஜக அதிமுக கூட்டணி வாய்ப்பை இழந்தது 3%.
சரி. திமுக அதிமுகவுக்கான வாக்கு சதவீதம் 3% தான். டி நகர்ல கூட 75 ஓட்டு தான் ஜெய கருணாநிதி ஜெயிச்சது. ம், ம். இப்படித்தான் அரசியல். ஆனால் விஜயனுடைய வாக்கு இப்போ 10% இருப்பதாக சர்வேக்கள் புள்ளி விவரங்கள் எல்லாம் சொல்லுது. ம். விஜயுடைய கூட்டணியை அதிமுக கூட்டணியில் இணைப்பதற்கான அத்தனை வேலைகளையும் டெல்லி நினைத்தால் சாத்தியப்படும். ம். விஜயை எப்படியாவது அதிமுக கூட்டணியில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய வேலைகளை பாஜக கண்டிப்பாக செய்து முடிக்கும். ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் 2 ஆப்ஷன், திமுகவோடு சேர்வதா அதிமுகவோடு சேர்வதா. ம். திமுகவோடு சேர்வதற்கு வாய்ப்பே இல்லை. பிஜேபி கூட்டணி டெல்லியில் இருக்கு. இவர்கள் திமுகவை எதிர்ப்பதற்கு இந்த என்டிஏ கூட்டணியாக ஒரு கூட்டணி உருவானால் மட்டும்தான் அசுரபலத்தோடு திமுகவை மோத முடியும். ம். திமுக ரொம்ப நம்பிக்கையா இருக்கு. நம்ம தான் அடுத்த ஆட்சி. 1 கோடி பெண்கள் ஓட்டு போட்டுருவாங்க. 1000 ரூபாய் வாங்குற பெண்கள் 1.5 கோடி பேர், 1.25 கோடி பேர், முஸ்லீம், கிறித்துவர், தலித். இந்த வாக்கு நமக்கு 20% இருக்கு. திமுகவுடைய வாக்கு 20% இருக்கு. இந்த 1 கோடி பேர் 20%, அப்ப 60%. ம். 60% பல கட்சியே காணாம போயிரும். முதலமைச்சர் மதுரையில பேசும்போது 30% வந்து நீங்க வாக்காளர்களை வந்து புதிய வாக்காளர்கள் சேர்க்கணும்லாம் டார்கெட் கொடுத்திருக்காரு. இது ஒரு புறம் இருக்கு. தாவேகா தரப்புல இருந்து தான் 2 முறை அறிக்கை கொடுத்துட்டாங்களே. பாஜகவோடும் திமுகவோடும் என்றைக்கும் கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்களே. அவங்க எப்படி இந்த கூட்டணியில போய் இணைவாங்க? யாரோட கூட்டணி இல்லையோ ம். அவர்களோடு காலையில கூட்டணி இருப்பாங்க. நீங்க ம். விஜயகாந்த் கட்சி கூட்டணிய ஒரு உதாரணம் போதும். ம். கார்ல ஒரு கோபாலபுரம் போவதாகத்தான் அனைத்து மீடியாக்களும் நம்மள காத்து கிடந்தாங்க. அவர் எங்க போனாரு? பாய்ஸ் கார்டன் போயிட்டார். அண்ணா மேம்பாலம் வருகிற அடியில பூந்து வருகிற வரை, கத்தீட்ரல் ரோடு வருகிற வரை எங்க எந்த பக்கம் போவாரு? வலது பக்கம் போவாரு, இடது பக்கம் போயிட்டார். இப்படித்தான் கூட்டணிகள். ம். கூட்டணிகள் இரவு தூங்குகிற பொழுது ஒரு கூட்டணியா இருக்கும். பாமக நைட்டு அதிமுக கூட்டணி, விடிஞ்சா பிஜேபி கூட்டணி. அதனால இந்த கட்சிகளுடைய பேரத்தை கூட்டணிகளை நீங்க ஆற்றில் தான் எழுதணும், மணல் எழுத முடியாது. இதுதான் இவர்கள். அதனால அமித்ஷா எப்படியாவது அமித்ஷாவுடைய ஆட்கள் தான் சுத்தி இருக்காங்க. உதாரணத்துக்கு விஜயை சுத்தி ஆதவ அர்ஜுன் இருக்காரு. அவரு பாஜகவுடைய ஒரு முகம்தான். எந்த கட்சிக்கு போனாலும் அவர் தானே சொல்றாரு பாஜகவோடும் திமுகவோடும் என்றைக்கும் கூட்டணி கிடைக்காதுன்னு. ஆதவ அர்ஜுனா தானே சொல்றாரு. இல்ல, ஆதவ அர்ஜுனா கட்சியினுடைய டிசைடிங் ஃபேக்டர் கிடையாது. தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர். ஆமா ஆமா ஆமா. ஆனா விஜய் நேற்று அறிக்கை விட்டுருக்காரு. அருண்ராஜன் ஒரு ஐஆர்எஸ் அதிகாரி. விஜயனுடைய உத்தரவுக்கு இணங்க ஆலோசனை எல்லாம் கிடையாது. கமாண்டிங் மிலிட்டரி மாதிரி. விஜயனுடைய ஆலோசனைக்கு உத்தரவுக்கு இணங்க ஆலோசனைப்படி. அடுத்து புஷி ஆனந்தனுடைய அறிவுரைப்படி. புஷி ஆனந்த் அறிவுரைப்படி ஐஆர்எஸ் அதிகாரியை கேட்பாருன்னு அதுல அறிக்கை வந்திருக்கு. கருணாநிதி கூட இப்படி அறிக்கை கொடுக்க மாட்டார். ஆலோசனைக்கு இணங்க அப்படிதான் வரும். இங்க கமாண்ட் சொல்றதை செய்ய. யாரு? விஜய் என்ன சொல்லியிருக்காரு? உத்தரவுக்கு இணங்க. தப்பறையிட்ட சொல்றதை கிளம்பி வெளியே போ, இந்த சைமன் மாதிரி. அப்போ அதுதான் யாருடைய கட்சி? விஜய் கட்சி. அதனால என்ன முடிவு என்பது நீங்க பனையூர் வீட்டிலிருந்து சக திரைப்பட நண்பர்கள் நண்பிகளோடு எடுக்கிற முடிவு இரவே வந்துடும். அதனால விஜய் கட்சியினுடைய கொள்கை கூடாரம் என்பது பெரியாரை போல, காமராஜை போல, கக்கனை போலலாம் கிடையாது. என்ன நெருக்கடியோ, அமித்ஷா கொடுக்குற நெருக்கடி எது நெருக்கடியோ அந்த நெருக்கடியை ஒட்டி அடுத்த நாள் காலையில் கூட்டணி சேர்ந்தோம். இப்படி பல கூட்டணிகளை பார்த்துருக்கோம். விஜயகாந்த் கூட்டணி இரவோட இரவா மாறி போச்சு. விஜய் கூட்டணி மாறுவதற்கெல்லாம் ரொம்ப நேரம் ஆகாது. கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்னு திமுகவையும் பாஜகவையும் விமர்சிச்சிருக்காரு. என்றைக்கும் கூட்டணி கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. அவர் எப்படி இந்த கூட்டணியில போய் இணைவாருன்னு நீங்க சொல்றத எப்படி பாக்குறது? ஆமா, அவருடைய மனைவி பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் சங்கீதா. சரி. மாமனாரும் பிரிட்டிஷ் பாஸ்போர்ட். விஜயனுடைய வெளிநாட்டு உரிமை படம் பூராமே அங்க டாலரா, பவுண்ட்ஸா, யூரோவா மாறி போச்சு. இதெல்லாம் அமலாக்கத்துறையிட்ட ஃபைல் இல்லாமையா இருக்கும். இந்தியாவோட அரசியல அமலாக்கத்துறையும் ஐடி துறை தான் முடிவு பண்ணுது. இந்தியா முழுக்க, தமிழ்நாடு இந்தியாவில் தானே இருக்கு. பாண்டிச்சேரியில
அரசியல வந்து ஐடி கமிஷனர் தான் முடிவு பண்ணார் கூட்டணி. அதனால இந்த 200 கோடி சம்பளம் வாங்குற விஜய் கண்டிப்பா தப்ப முடியாது. யார்கிட்ட இருந்து? அமித்ஷாட்ட இருந்து தப்பவே முடியாது. அமித்ஷா அவர்களுடைய இந்த மதுரை விசிட்டே வந்து தோல்வியில தான் முடிஞ்சிருக்கு. இந்த இந்த முறை தமிழ்நாடு விசிட்ல பாமக எங்க என்டிஏ கூட்டணியில மீண்டும் சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற தகவல பிரஸ் மீட் குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் வந்தாரு. ஆனா பாமகவ சமாதானப்படுத்த முடியல அவங்களால. ராமதாஸ் அவர்கள் முரண்டு பிடிக்கிறாரு. பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாரு. அப்படின்னு சொல்லும்போது, பாமகவையே சமாதானப்படுத்த முடியலையே, தாவகவ எப்படி கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு எப்படி நீங்க சொல்றீங்க? ஏன்னா அவங்க வந்து கொள்கை எதிரி அப்படின்னு இவ்ளோ தீவிரமா அறிவிச்ச பிறகு பாஜகவோட போய் சேர்ந்தா அது விஜய்க்கு தானே நஷ்டம். ஆமா. பாஜக பாஜகவை இந்த கூட்டணியில் கொண்டு வருவதற்கு நீங்க அமித்ஷாவுக்கு ஒரு தொலைபேசி மட்டும் போதும். தாவேக இல்ல. ம். பாமகவை ம். பாமகவ ஒரு தொலைபேசி. அன்புமணிக்கு ஒரு தொலைபேசி. அன்புமணி எப்படி இருக்கீங்க? ஆ? திகார் ஒண்ணு இருக்கு தெரியுமா? அவ்வளவுதான். ராமதாஸ் சொல்றாருல. காலைல அன்புமணியும் சௌமியா உட்கார்ந்துட்டு பிஜேபியோட தான் போனோம். ஒரு ஃபோன் தான் அமித்ஷா பண்ணாரு. நைட்டு அதிமுக கூட்டணி எங்க சிவி சண்முகம் கொண்டு போய் சின்னம்மா வீட்டுல பொட்டியெல்லாம் இறக்கி வச்சிட்டாரு. இது தெரிஞ்ச பிறகு காலையில 6 மணிக்கு வந்து கையில காலை பிடிச்சிக்கிட்டு 2 பேரும், மருமக ஒரு காலை, மகன் ஒரு காலை பிடிச்சிட்டு விடவே மாட்டேங்கிறாங்க. சொன்னாரா இல்லையா? அப்போ அமித்ஷாவுக்கு எவ்வளவு தேவைப்பட்டது? ஒரே ஒரு தொலைபேசி தான். அதனால அதெல்லாம் ஒரு நோக்கம் அல்ல. குருமூர்த்தி போறாரு, சமாதான இல்ல பேச்சுவார்த்தை. சமாதானம்லாம் கிடையாது. அது அப்படியே நீங்க அந்த 3.5 மணி நேரத்துல என்னதான் சார் அருமை அருமை. அதாவது என்னன்னா, அவர் பிஜேபி எதிர்த்து அரசியல் பண்றாரு. பிஜேபியோடு சேர்ந்ததுனாலதான் தன்னுடைய சீட்டு போயிடுச்சு, ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னா அமித்ஷா போய் என்ன அவ குருமூர்த்தி போய் என்ன சொல்றாரு? 98ல உங்களுக்கு மத்திய மந்திரி சபையில சேர்த்து கொண்டதே பிஜேபி தான். ஞாபகம் வச்சுங்க. பிஜேபி இல்லைன்னா உங்களுக்கு அரசியல் அங்கீகாரமே இல்ல. உங்களுக்கு பல ஆயிரம் கோடி சொத்து எப்படி வந்தது? பிஜேபியோட நீங்க கூட்டணி சேர்ந்ததுனாலதான். 98, 99, 2000, 2001, 2, 3, 4 6 வருஷம் நீங்க பிஜேபி அமைச்சரவையில மந்திரியா இருந்திருக்கீங்க. இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் ஐயா ராமதாஸ் அவர்களே. இந்த மிரட்டல் உருட்டலுக்கு தான் குருமூர்த்தி அமித்ஷா அனுப்பிச்சது. எல்லாம் ஒத்துக்கிற உண்மைதான். இதுதான் சக்சஸ் ஃபார்முலா முடிஞ்சது. முடிந்த பிறகு எடப்பாடி இந்த பாமகவுடைய தலைவிதி எங்க போய் சேர்ந்தது? எடப்பாடிட்டு போய் சேர்ந்துருச்சு. எடப்பாடி சொல்லிட்டாரு, பாமகனா ராமதாஸ் தான், ராமதாஸ்னா பாமக தான். அன்புமணியில் ரோலே இல்லை. இந்த என்டிஏ கூட்டணியில சேரணும்னா நீங்க நேரடியாக எங்க வரணும்? எடப்பாடி வீட்டுக்கு போயிருங்க. எடப்பாடி தான் என்டிஏ கூட்டணியுடைய தமிழக தலைவர். அதனால நீங்க அவர்கிட்ட போய் பேசிங்க. இத முடிவுக்கு கொண்டு வந்தது எடப்பாடி. எடப்பாடி அன்புமணி கிட்ட கூட சொல்லிட்டாரு, ராமதாஸோட வாங்க என் வீட்டுக்கு, உங்களை வரவேற்கிறேன். ராமதாஸ் இல்லாமல் வந்தா நான் உங்களை வரவேற்க முடியாது. எனக்கு அங்கீகரிக்கப்பட்ட தலைவர் யாரு? ராமதாஸ் தான். இந்த சண்டைக்கே முற்றுப்புள்ளி வச்சதே எடப்பாடி தான். அவர் ஒரு போன்ல முடிச்சிட்டாரு, இவர் 1 மணி நேரத்துல முடிச்சிட்டாரு. அவ்வளவுதான். இதுல பாமக ரோலே ஒண்ணு இல்லை. பாமக பிஜேபியினுடைய அடிமை. இல்லைன்னா எங்க கழுவிங்கணும்? எங்க திகார்ல கழுவிங்கணும். அதனால அமித்ஷாவும் பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் இந்தியாவினுடைய வலிமையான சக்திகள். அதை எதிர்க்கக்கூடிய வலிமை அதை விட வலிமையானவர்கள் தான் இருக்கும். இவர்களை பொறுத்த வரைக்கும் பல ஆயிரம் கோடி, பல லட்சம் கோடி திருடி எங்கேயோ சேர்த்து வச்சிருக்காங்க. பாமகவெல்லாம் அவர்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை. விஜயகாந்தே ஒரு பொருட்டாக இல்ல அந்த காலத்துல. இப்போ விஜயும் ஒரு பொருட்டல்ல. தமிழக அரசியல் இதுல வந்து திமுக வெற்றி கூட்டணி அவங்க அப்படியே கூட்டணியை தொடர்றாங்க. அதிமுக பாஜக கூட்டணி இணைஞ்சிருக்காங்க, உறுதிப்படுத்தியிருக்காங்க. தேமுதிக வெளியில இருக்கு, பாமக வெளியில இருக்கு, தாவேக வெளியில இருக்கு. சீமான் தனித்து போட்டி அப்படின்னு சொல்லியிருக்காரு. 31 வரைக்கும் நான் தனித்து போட்டி தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப இந்த தேமுதிக பாமக யாரோட இணைவாங்க அப்படிங்கிறது? தேமுதிகவுக்கும் பாமகவுக்கும் அதிமுக பிஜேபி கூட்டணியை விட்ட வேறு வழியே இல்லை. வேறு ஏன்னா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணிகளுக்கு இப்போ சீட்டு அதிகமாக கேட்குறாங்க. திமுக கூட்டணியில் அவர்களுக்கு இப்போ 6 சீட்டு கொடுத்தாங்க. யாருக்கு? சிறுத்தைக்கு 6 சீட்டு கொடுத்து இப்போ 4 பேர் எம்எல்ஏவாக இருக்காங்க.
இப்போ அவங்க எனக்கு 10 கேட்குறாங்க. ம். எவ்வளவு? 10. இவர்களுக்கு 10 குடுத்தா மதிமுகவுக்கும் 2 மடங்கு குடுக்கணும். ம். சிபிஐ குடுக்கணும். சிபிஎம் குடுக்கணும். கம்யூனிஸ்ட் சண்முகம் தலைவர் அதிகமா அவர்களும் சீட் எனக்கு கேட்டிருக்காரு. பழைய ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. எங்களால தான் திமுக ஜெயிச்சிருக்கிறது ஆமா, அப்படின்னு ஆமா, ஆமா. சொல்றாங்களே. அப்போ வேல்முருகன் சீட் அதிகமா கேட்பாரு. இப்போ இப்படி இருக்கிற கூட்டணியை தக்க வைப்பதற்கு சீட் அதிகமா வேணும். ம். காங்கிரஸ் சீட் அதிகமா கேக்குது. அப்ப இதுல போய் எங்க தேமுதிகவும், பாமகவும் மதுரையில நடந்த நிகழ்ச்சியில விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு இது மரியாதை செலுத்துறாங்க திமுக. உடனே வந்து தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு பாராட்டுக்களையும் நன்றியும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்றாங்க. ஒரு நல்ல ஒரு மரியாதையோடு பேசும்போது ஒரு ஷார்ட் கார்னர் தெரியுதே திமுக சைட்ல. இங்க போயிடுவாங்களோ, ராஜ்யசபா எம்பி சீட் வேற அங்க பிரச்சனையா இருக்கு அதிமுகல. தமிழ்நாட்டுல அதிமுக தலைமையில தான் கூட்டணி அப்படின்னு அமித்ஷா வேற சொல்லிட்டாரு அப்படிங்கும்போது திமுகவுக்கு போகும் அப்படிங்கிறது கருத்தா வருதே பலரும். இல்ல, இல்ல. அதெல்லாம் வாய்ப்பே இல்ல. ம். இந்த கூட்டணியே திமுக வெல்வதற்கு பலமான கூட்டணி. ம். இந்த கூட்டணிய மீண்டும் அதிமுக கூட்டணியிலிருந்து பாமகவை சேர்ப்பதற்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா சிறுத்தை வெளிய போயிரும். தேமுதிக அதிமுக, பிஜேபி கூட்டணியில் தொடர்வதை தவிர அவர்களுக்கு வேறு வழி இல்ல. ஏன்னா இங்க உள்ள வந்தா மறுபடி இவங்களுக்கு ஒரு 5 சீட்டோ 10 சீட்டோ குடுக்கணும். அதெல்லாம் இந்த 10 சீட் 5 சீட்ட இருக்கிற கட்சிக்கு பிரிச்சு குடுத்து அவரை தக்க வைத்துக் கொள்வதற்கு திமுக படாத பாடுபட ஓகே. வேண்டும். எல்லாருமே போர்க்குரல் உரத்திருக்காங்க. எல்லாருமே இரட்டை இலக்க எண்ணிக்கையில சீட் வேணும்னு கேட்குறாங்க. இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஃபீவர், இந்த சீட்டு அப்படிங்கிறது 6 மாசமாவே ஆரம்பிச்சுட்டாங்க திமுக கூட்டணியில இருக்கக்கூடியவங்க. எல். முருகன் அவர்கள் சொல்றது வந்து துக்ளக் ரமேஷ் சொல்றாரு. மதிமுகவ தான் சொல்றாரு போல. ஏன் அப்படின்னா, ராஜ்யசபா எம்பி சீட்டு வைகோ அவர்களுக்கு இந்த முறை தரல அப்படிங்கிறதுல மன வருத்தத்துல இருக்காங்க மதிமுகவினர். அதனால மதிமுக வேணா போவாங்க. போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா வைகோ போவாரான்னு தெரியல அப்படின்றாங்க. வைகோ அவர்கள் பாஜக, அதிமுக கூட்டணி, என்டிஏ கூட்டணிக்கு போயிடுவாரா? இல்ல வாய்ப்பு இல்ல. ம். ஏன்னா திமுக கூட்டணியில தொடர்ந்து நீடிப்பதற்கான அத்தனை வாய்ப்புகளையும் நீங்க முதலமைச்சர் ஸ்டாலின் வைகோவுக்கு நெருக்கமா சில விஷயங்களை தொடர்புல இருக்காரு. இப்ப இந்த முறை வாய்ப்பு இல்லைன்னா அடுத்த முறை வாய்ப்பு கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க ஒரு நிகழ்ச்சியில வைகோ கீழே உட்கார்ந்துருக்காரு. அவர் மேல இவரை வெள்ளக்கோயில் சாமிநாதன் அனுப்பிச்சு மேல கூட்டார் சொல்றாரு. அப்போ இந்த மாதிரி சில இப்ப கமலஹாசன எம்பி சீட் கொடுப்பதற்கு வைகோவிடம் சமரசம் பேசப்பட்டிருக்கு. ஏன்னா விஜய் அதிமுக கூட்டணிக்கு போனா விஜயை எதிர்த்து கமலை நிறுத்த வேண்டிய தேவை இருக்கு. யார் சொல்றா? திமுக சொல்லுது. யார்கிட்ட? வைகோட்ட. இந்த தடவை உங்களுக்கு சீட் இல்ல. ஒரு இந்து, முஸ்லீம், கிறித்துவன், ஒரு ஆன்மீகவாதி 4 பேர் கொடுத்துருக்கோம். நீங்க சல்மா தவிர்க்கவே முடியாது. கமலஹாசன் விஜயை எதிர்ப்பதற்கு சரியான நபர். அவரையும் தவிர்க்க நட்சத்திர முகம் தேவை. விஜய் எதிர்க்கிறதுக்கு உதயநிதி அவர்களை விட கமலஹாசன் வந்து இன்னும் ரீச் கொடுப்பாரா? அவர் தோல்வியை சந்திச்சவர் தானே. ஆமா, இருந்தாலும் அது பாஜகவிடம் தோற்றவர் தானே கமலஹாசன். இல்ல, கமலஹாசன் தோற்றவர் தான். அவருக்கு 3.3% மேல ஓட்டே இல்ல. திமுக அடையாளத்தில் நிற்கும் போது திமுக ஆதரவு தளம் பிரச்சாரம் பண்றாரு. எம்பியா இருக்காரு. இருந்தாலும் ஆயிட்டாரு. இருந்தாலும் அவருக்கு விஜயை எதிர்ப்பதற்கு விஜய் எங்க நிக்கிறான் அங்க பிரச்சாரம் பண்ணுவார்ல ஒரு வேட்பாளருக்கு. கூட்டம் கூடுமல்ல. இது திமுகவுக்கு தேவை. அப்ப இப்படி பல விஷயங்கள் இருக்கு. அதனால வைகோவை இதையெல்லாம் சொல்லி அடுத்த முறை உங்களுக்கு வாய்ப்பு தர்றேன். இந்த முறை விஜய் எதிர்ப்பதற்கான ஒரு ஆயுதம் தேவை. அதுதான் கமலஹாசன். அதனால வைகோ கூட்டணி உடைத்து கொண்டு வெளியேறுவதற்கு வாய்ப்பு இல்லை. திமுக கூட்டணி அப்படியே தொடரும். அப்படியே தொடர்னா கூட ஒருவேளை நீங்க சொல்வது போல தாவேகா, தேமுதிக, பாமக இவங்க எல்லாமே அந்த என்டிஏ கூட்டணியில, ஏன்னா இவங்க எல்லாம் பேசும்போது ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணிடுறாங்க. திமுகவை வீழ்த்துவதற்கு எந்த எல்லைக்கும் செல்வோம் அப்படிங்கிற வார்த்தையை எல்லாரும் சொல்றாங்க. அப்படிங்கும்போது இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா இந்த 2026 தேர்தல் வந்து திமுகவிற்கு எப்படி இருக்கும் களம்? திமுக கூட்டணியில 14% ரெடிமேடா இருக்கு. ரெடிமேட் சட்டம் மாதிரி எடுத்து போட்டுக்கலாம். தைக்கலாம் வேண்டியது. யாருடைய வாக்கு? முஸ்லீம் சிறுபான்மை மக்களுடைய வாக்கு. 3% கிறிஸ்துவர்கள் பிஜேபி பூதம் இருக்கிறதுனால அப்படியே திமுக போட்டுருவான். தலித் படித்த இளைஞர்கள் நம்ம சனாதனத்தை தூக்கி பிடிக்கிற பிஜேபியை எதிர்த்தே ஆவது வாழ்நாள் கொள்கைங்கிறான் அந்த இளைஞர்கள் பூரா. அப்ப அந்த வாக்கு எங்க விழுந்துரும்? திமுகவுக்கு. ஆக சாலிடா 20% விழுந்துரும்.
அதிமுக பாஜக கூட்டணியை அதிமுக தொண்டர்களே விரும்பல அப்படிங்கறதானே சொல்றாங்க. அப்ப திமுகவுக்கு இது பலம் தானே? இல்ல அதிமுக தொண்டர்கள் அதிமுக கூட்டணி விரும்பலைலாம் சொல்லவே முடியாது. ம், ஏன்னா, ம், அதிமுக கூட்டணி அது எம்ஜிஆர் கூட்டணி. ம். ரெட்டையில எம்ஜிஆர் அவன் என்னைக்குமே அந்த ரெட்டையிலைக்கு துரோகம் பண்ண மாட்டான். இல்ல பாஜக, அதிமுக கூட்டணி வந்து பிரிஞ்சப்போ பட்டாசு வெடிச்சு கொண்டாடுனாங்க, ஸ்வீட் குடுத்து கொண்டாடுனாங்க. சேர்ந்தப்ப யாரும் கொண்டாடலையே. அந்த கூட்டணியை விரும்பலங்கிற கருத்தை எடப்பாடி அவர்கள் வரைக்கும் வந்து பதிவு பண்றாங்களே இல்ல அடிமட்ட தொண்டர்கள்ல இருந்து. பதிவு பண்றாங்கம்மா. ஆ. கட்சி உடைஞ்சு போயிரும்னு பதிவு பண்றாங்களா இல்லையா? கட்சியை சேர்க்க தான் எடப்பாடி அவர்கள் வந்து ஒற்றுமையாக்க பிரிஞ்சு போனவங்களை எல்லாம் சேர்க்கவும் அவர் முன்வர மாட்டேங்கிறாரு. இல்ல அவர்கள் பாஜகவை சேர்த்தா அதிமுக ஒன்றிணைந்துருமா? இல்ல ஆ. அதாவது நீங்க அரசியல் கூற பலவார பிரிச்சு பார்க்கணும். ம், இவர்கள் பாஜகவினுடைய ஏஜென்ட்டுகள். ம். செங்கோட்டையன், சசிகலா, ஓபிஎஸ். டிடிவி, ஓபிஎஸ், வேலுமணி, தங்கமணி எல்லாமே பாஜகவினுடைய ரகசிய ஏஜென்ட்டுகள். அப்போ அவரு 1½ வருஷத்துக்கு முந்தி பிரிச்சுட்டு வராரு. பிரிச்சுட்டு வந்து முஸ்லீம் வாக்கு 14% இருக்கு. அத ஒரு 7% உடைச்சோம்னா ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாரு. ம், ம். பாஜக இல்லாம 4 பாஜக 4 போனாலுமே 3 அதிகமா கிடைக்குது. யார்கிட்ட? முஸ்லீம் வாக்கு. 14 இப்ப 7 7ஆ பிரிங்க. 7 வந்துரும். நமக்கு மேற்கொண்டு ஒரு 3% தேவை. அந்த 3 முதல் 5% விஜய்ட்ட இருக்கு. இதுதான் அவருடைய கணக்கு. ஆனா இந்த கணக்கு விஜய் இந்த கூட்டணிக்குள்ள வரல. ம். பல சுற்று பேச்சுவார்த்தை, பல பேரம் பணமெல்லாம் எவ்வளவு வேணா தரட்டாரு. ஆனா விஜய் வாய்ப்பே இல்ல. விஜய் சுத்தி இருக்கிற ஆட்கள் பூரா நீங்க தாங்க முதலமைச்சர் கேண்டிடேட்ன்ட்டான். ம். சினிமால சொல்லுவான்ல, ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா நீங்க தாங்க தமிழ்நாடு முதலமைச்சர். அப்போ இதே கதை தான். அப்போ எடப்பாடியை சுற்றி இருக்கக்கூடிய வேலுமணி, தங்கமணி போன்ற பிஜேபியினுடைய பி டீமு, சசிகலா, அண்ணாமலை, ம். ஓபிஎஸ், டிடிவி எல்லாம் சேர்ந்து செங்கோட்டையன் உட்பட எடப்பாடியிடமிருந்து அதிகாரத்தை மடைமாற்றுவதற்கு பிஜேபியோடு தொடர்புக்கு போயிட்டாங்க. அப்ப கட்சியை காப்பாத்துறதுக்கு பிஜேபியோடு சேருவதை தவிர, இரட்டைலையை காப்பாற்றுவதற்கு பிஜேபியிடம் மண்டியிடுவதை தவிர வேறு வழியே இல்லை. எப்படி ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு எப்போ 2016 ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு பிஜேபிட்ட சரண்டர் ஆகாமல் இந்த ஆட்சியை காப்பாற்றவே முடியாது. பிஜேபி காப்பாற்றவே முடியாது. அப்ப வேறு வழி இல்லாமல் இரட்டைலையை காப்பாற்றுவதற்கு எங்க போய் சரண்டர் ஆனார் எடப்பாடி? பிஜேபிட்ட. அதே நிலைமை தான் இப்பவும். இதை தொண்டை சரியா புரிஞ்சுக்கிறான். எடப்பாடியா தவிர ஓபிஎஸ் இந்த நிலைமையில் இருந்தாருன்னா பிஜேபியோடு இணைச்சிருப்பார். இரட்டைலைக்கு கீழே தாமரைக்கு கீழே இரட்டைலை இருக்கும். இப்பயே கூட்டணி ஆட்சி நடைபெறும்னு சொல்றாங்க. கூட்டணி ஆட்சி செல்லூர் ராஜு அவர்கள்லாம் பேசுறாரு. தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சிக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. கூட்டணி தான் இருக்கு. கூட்டணி ஆட்சி எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்றாரு. யாரும் எந்த கருத்தும் சொல்லக்கூடாதுன்னு உத்தரவிடுறாரு எடப்பாடி அவர்கள். அப்ப கூட்டணி ஆட்சி தானா? இல்ல எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் தேர்தல் முடிவுகள் வருகிற வரை தான் எடப்பாடி. அதாவது 118 வருகிற வரை தான் எடப்பாடி. எப்படி கொக்கு பெரிய மீன் வர வரை காத்திருக்கும், சின்ன மேல காலை கடிக்கும் பார்த்துட்டே இருக்கும். அப்போ அவருடைய இலக்கு 118 தான். 118 வந்துருச்சுன்னா எடப்பாடி எதை எடுப்பாரு? சாட்டையை எடுத்து விடுவார். இன்றைய நமது அரசியல் தனி நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தமிழா பாண்டியனோடு பல கேள்விகளை பகிர்ந்திருந்தோம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.